வெல்கம் டு ராஜி ஆயுத் ஹோம் குக். தட்டுக்கடை தக்காளி சட்னி, ரோட்டோர தக்காளி சட்னி எப்படி செஞ்சுக்கலாம், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி 400 கிராம், பெரிய வெங்காயம் 150 கிராம், பூண்டு 2 முழு பல் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 25 பல் இருக்கும். காஞ்ச மிளகாய் ஒரு 18 காஞ்ச மிளகாய், சால் தேவையான அளவு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், காயம், கடுகு, தண்ணி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கலாம். நாடு தக்காளி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா அதில் தான் புளிப்பு சுவை இருக்கும். இந்த தக்காளி சட்னி வைக்கும்போதே காரம் கம்மியாக இருந்தால் இந்த தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுதான் தனி மிளகா தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப காரம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவரை இஷ்டம் தான். இந்த தனி மிளகாத்தூள் சேர்க்கறது அவரை இஷ்டம் தான். பூண்டு, காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம், இதத்தையும் ரொம்ப மையாக அரைக்க வேணாம், குறை அரைச்சிக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரையும் குறையுமா அரைச்ச மாதிரி தான் இருக்கணும். இந்தளவு அரைச்சா போதும். நல்லா ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இவ்வளோ தேவை கிடையாது. இந்த குண்டு கரண்டிக்கு ஒரு 1.25 கரண்டி இருக்கமா ஊற்றிருக்கேன். கடுகு, காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். இதில் கடுகு, காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். மையா அரைக்க தான் போகிறோம், அதனால் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வந்து மையாக அரைச்சிக்கலாம், ரொம்ப குறைவாக பறைக்க வேண்டாம். தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கிற தேவையில்லை, லைட்டாக வதங்கினோன்னே தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியாக இருக்கணும் ஊற்றி சாப்பிடும்போது இட்லியில். இந்த பச்சைத்தன்மை மாறணும், கொஞ்சம் மாறினோன்னே கொஞ்சம் கலர் வந்து நல்லா ரெட் கலரில் மாறும். தக்காளி என்ன நேரத்துக்கு போகிறோமோ அந்த நேரத்துக்கு தான் இந்த தக்காளி சட்னி வரும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கணும். காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த தக்காளி சட்னிக்கு புளி சேர்க்குறவங்க சில பேர் சேர்ப்பாங்க, ஆனால் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து தக்காளி புளிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஆப்பிள் தக்காளினா புளிப்புள்ளா தக்காளினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து புளி சேர்க்க தேவையில்லை. நல்லா புளிப்பு தன்மை இருக்குது, டேஸ்ட் பார்த்துக்கணும்.
இந்த புளிப்பே போதும். அப்புறம் வந்து தக்காளி புளிச்சமாக இருக்கும் சட்னி சாப்பிடும்போது. ஃபுல்லாக நாடு தக்காளி தான், அதனால் நல்லா புளிப்பு தன்மை உள்ள தக்காளி. டேஸ்ட் பார்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் அரைச்சி ஜார்லே அது தண்ணி ஊற்றிக்கணும் தான். ரொம்ப மையாக அரைக்காமல் இப்படி தான் இருக்கணும் ஊற்றி சாப்பிடும்போது. நாங்களாம் வந்து டூர் எங்கேயா போகும்போது, குற்றாலம் கோயிலுக்கு எங்கேயா போகும்போது பெரிய ஹோட்டலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் சாப்பிடுவோம். அப்போல்லாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லிக்கும் இந்த சட்னி வந்து நிறையா ஊற்றி தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கேன், இந்த மாதிரி சட்னி வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் திக்காக வைப்பேன், அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் ஒரு கொஞ்சம் மாவு சேர்த்துடலாம். இப்போ இந்த ரோட்டில் இருக்கிற தக்காளி சட்னி தண்ணியாக ஊற்றி சொல்ல பார்த்தீங்களா, அந்த தக்காளி சட்னி வந்து இது ஒரு மாடல். இட்லி மாவு வந்து கடைசியில் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல். இல்லை வேற ஒரு மாடல் வந்து செஞ்சு காட்டுறேன். ஒவ்வொரு கடையில் சாப்பிடும்போது வேறு வேறு ஊரில் சாப்பிடும்போது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். இன்றைக்கி செஞ்சது கடைசி லாஸ்ட்டில் வந்து இட்லி மாவு ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தனி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி இந்த இட்லி மாவுலாம் சேர்க்காம எப்படி செஞ்சு காட்டுறேன். ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சட்னிக்கு ரோட்டோர தட்டுக்கடை தக்காளி சட்னிக்கு சுட சுட இட்லி வச்சு சாப்பிடணும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி நிறையா ஊற்றி சாப்பிடணும் இந்த தக்காளி சட்னி. தட்டுக்கடை தக்காளி சட்னி மாடல் நம்பர் 1. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் செஞ்சு காட்டுவேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில். எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கணும், ராஜ்யாதி ஹோம்குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க பாருங்கள். நம்ம ரோட்டில் வாங்கி சாப்பிட்ற தக்காளி சட்னி தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சொல்கிறதா இல்லை அந்த தக்காளி சட்னி எப்படி சொல்லுங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். ராஜ்யாதி ஹோம்குக்